நமோ நாராயணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது திவ்ய தேசம். ரெண்டாவது திவ்ய தேசம் எதுனா இதுவும் சோழ நாட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம கும்பகோணம்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல உறையூரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பேர் நாச்சியார் கோவில். இந்த கோவிலில் நிறைய பேர் அழகிய மணவாள பெருமாள் கோவில்னும், சில பேர் திருக்கோழி திவ்ய தேசம் அப்படின்னும், சில பேர் இதை கமலவள்ளி நாச்சியார் கோவில் அப்படின்னும் சொல்லுவா. இந்த கோவில் வந்ததே ஒரு அழகான வரலாறு மூலமாக தான் இந்த கோவில் வந்தது. அது என்னென்னா, ஒரு சமயம் பிருகு முனிவர் பகவான் விஷ்ணுவை சேவிக்கிறதுக்காக வைகுண்டம் போகிறார். அங்கே போய் பகவான் விஷ்ணுவோட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவே அங்கே இருக்கிறவ எல்லாரும் போயிடுறா, மகாலட்சுமியை தவிர. மகாலட்சுமி பகவான் விஷ்ணுவோட மாரில் இருக்கா. அதை பார்த்த உடனே கோபம் வந்துடுது பிருகுமுனிவருக்கு. நீ என்ன எப்பயுமே பெருமாளை விட்டு பிரியவே மாட்டியா? எப்போ பாரு அவ கூடவே இருப்பியா? நான் அவரோட தனியாக பேசணும் தானே வந்திருக்கேன். நீ எப்போ இந்த மாதிரி காரியத்தை பண்ணியோ அதனால் நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறேன். பூலோகத்தில் நீ அவரை பிரிஞ்சு கொஞ்ச காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறார். உடனே மகாலட்சுமி வருத்தத்தோடு வெளில போயிடுறா. அதுக்கப்புறம் பிருகுமுனிவரும் மகாவிஷ்ணுவும் ஏதோ அவளுக்குள்ள சம்பாஷணை பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் பிருகுமுனிவர் போயிடுறார். அதுக்கப்புறம் மகாலட்சுமி விஷ்ணு கிட்ட கேட்குறா, நான் இப்போ பூலோகத்தில் போய் பிறக்கணுமான்னு. கண்டிப்பாக நீ பிறக்கணும், அங்கே நந்த சோழனுடைய மகளாக நீ வளரணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். உடனே அந்த இடத்துல ஒரு தாமரை குளம் இருக்குது கும்பகோணத்தில். அந்த தாமரை குளத்தில் ஏதோ ஒரு தாமரையில் மகாலட்சுமி தாயார் குழந்தையாக போய் அவதரிக்கிறா. அப்போது நந்தச்சோழன் அந்த குழந்தைய பார்க்குறார். இவ்வளோ அழகான பொன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தன் கையில் ஏந்திண்டு தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போகிறார். தன்னுடைய மனைவி கிட்ட அந்த குழந்தைய பார்க்குறார். அந்த குழந்தைய நம்மளுடைய பொண்ணாக வளர்க்குறான் அப்படின்னு அவள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டா. அந்த குழந்தைக்கு அவள் வச்ச பேர் கமலவள்ளி. ஏன் கமலவல்லின்னு வச்சா அப்படின்னா, தாமரைக்கு கமலம்ன்ற பேர் இருக்கு இல்லையா, அந்த தாமரையிலேருந்து இந்த குழந்தை வந்ததுனால கமலவல்லின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய இவா வளர்த்துட்டு வரா. இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் திருச்சி ஸ்ரீரங்க கோவில். இந்த குழந்தை டெய்லி அந்த கோவிலுக்கு போகும். பகவான் ரங்கநாதரை வழிபட்டுண்டு வரும். ஒரு கட்டத்தில் பகவானையே தன்னுடைய கணவனை அடையணும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு ஆசை வந்துடுது. இப்போ இந்த குழந்தைக்கு கல்யாண வயசும் வந்துடுது. அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரங்கநாத பெருமாளே அழகிய மணவாளன் அப்படின்ற திருப்பெயரோட கமலவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறார். நந்தச்சோழனுக்கு இவ 2 பேரும் பெருமாளும் தாயாரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுறது. அதனால் இவாளுக்கு ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவில் தான் நாச்சியார் கோவில். இந்த கோவிலில் கமலவள்ளி நாச்சியாரை அவள் எப்படி வச்சுருக்கா அப்படின்னா, வடக்கு பார்த்து வச்சுருக்காளாம். ஏன்னா அந்த கோவிலுக்கு வடக்கு பக்கம்தான் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் இருக்கான். அதனால் கமலவள்ளி அந்த ரங்கநாதரை எப்பயும் சேவிக்கிறதுனால அந்த ரங்கநாதரை சேவிக்கும்படியாக இப்போவும் இந்த கோவிலில் அந்த தாயாரை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. சோழ மன்னர்கள் மட்டும்தான் இந்த கோவிலை கட்டினாளா அப்படின்னா கிடையாது. பாண்டிய மன்னர்களும் கட்டியிருக்கா, விஜயநகர் மன்னர்களும் கட்டியிருக்கா, அதுக்கப்புறம் மதுரையை ஆண்ட நாயக்கர்களும் இந்த கோவிலை கட்டுறதுக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்கா. அதுக்கப்புறம் இப்போ கூட பங்குனி மாதம் ஒரு உற்சவம் வரும். அது என்ன அப்படின்னா, நம்பெருமாள் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீரங்கத்திலேருந்து தங்க பல்லக்கில் காவேரி நதியை தாண்டி நாச்சியார் கோவிலுக்கு வருவாராம். வந்த உடனே கமலவள்ளி நாச்சியாரை அங்கே மீட் பண்ணி 2 பேருக்கும் சேத்தி சேவை நாச்சியார் கோவிலில் இருக்கிற சேத்தி மண்டபத்தில் இருக்கும். சேத்தி சேவை அப்படின்னா என்னென்னா, இப்போல்லாம் ரிசப்ஷன்னு வைக்கிறாளோன்னு கல்யாண பிள்ளையும் மாப்பிள்ளையும் நிற்கிறா, வரவேற்புன்றா, அவள் 2 பேரையும் தம்பதியாக நிற்க வச்சு நம்மளாம் போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் அது ரிசப்ஷன். அவள் 2 பேரையும் பார்த்து அவளோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்காக சேத்தி சேவை பண்ணுவா. ஒரே பல்லக்கில் பெருமாளும் தாயாரும் ஏழியிருப்பா.
அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்பெருமாள் என்ன பண்ணுவார், அதே தங்கப்பல்லக்கில் ஏறி தன்னோட இருப்பிடமான ஸ்ரீரங்கத்துக்கு அன்றைக்கி ராத்திரி வந்து சேர்ந்துருவார். இந்த கமலவள்ளி நாச்சியாரை நம்ம வணங்கினோம் அப்படின்னா திருமண தடை நமக்கு நீங்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் இந்த தாயாரோட கருணையால் நமக்கு தீர்ந்து போகும். இந்த ஊர் பேரே நாச்சியார் கோவில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் தாயாருக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு இன்னொரு அழகான கதை உண்டு. அது என்னன்னா, இந்த கோவிலில் மேதாவி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் வாழ்ந்துன்னு வந்திருந்தார். அவருக்கு வந்து மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளாக பிறக்கணும்னு அவருக்கு ஆசையாம். அதனால் அவர் என்ன பண்ணார், மணிமுத்தாறு நதிக்கரை ஓரம் உட்காண்டு மகாலட்சுமியை தியானம் பண்ணிட்டு வந்திருந்தார். எனக்கு நீ ஏன் மகளாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்தார். அப்போது அங்கே பக்கத்தில் வஞ்சுள மரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மகாலட்சுமியே குழந்தைய அங்கே அவதரிச்சிருக்கா. ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டு தான் இவர் கண் விழிச்சிருக்கார். இந்த மேதாவி முனிவர் பார்த்தா அங்கே ஒரு அழகான பெண் குழந்தை, அது மகாலட்சுமின்னு அவருக்கும் புரிஞ்சுடுத்து. வஞ்சுள மரத்துக்கு கீழே அந்த குழந்தை இருந்ததுனால அந்த குழந்தைக்கு வஞ்சுளவள்ளி அப்படின்னு பேர் வச்சார். பிற்காலத்தில் அழகிய மணவாளனுக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தார். இந்த கோவிலில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த கோவிலில் இருக்கிற கல்கருடன் சன்னதி தான் அந்த ஆச்சரியம். இந்த கல்கருடனில் என்ன பண்ணுவா அப்படின்னா, பங்குனி மாதமும் மார்கழி மாதமும் அழகிய மணவாள பெருமாளை உட்கார வச்சு வீதி ஊழா கூட்டின்னு போவாள். அந்த மாதிரி கூட்டின்னு போகும்போது என்ன ஆகுமா, இந்த கருட பெருமாளானவர் சன்னதியிலேருந்து வெளில விட்டு வரும்பொழுது 4 பேர் தூக்கினா போதும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் 4 பேரால் தூக்க முடியாது, அதனால் 8 பேர் போவா. இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏறும், அப்போ 16 பேர் ஏலை பண்ணிட்டு போவா. அதுக்கப்புறம் 32 பேர் தேவைப்படும், அதுக்கப்புறம் 64 பேர் தேவைப்படும், அதுக்கப்புறம் கடைசியாக 128 பேர் சேர்ந்து கல்கருடனையும் நம்மளுடைய பெருமாளையும் அப்படியே ஊர்வலமாக கூட்டின்னு போவா. திருப்பி இவ வந்து ரிட்டன் வரணும் இல்லையா கோவிலுக்கு. அப்போ வரும்போது கல்கருடன் பெருமாள் வந்து தன்னுடைய உடம்போட வெயிட்டை கம்மி பண்ணிகிட்டே வருவாராம். அப்போ 128 பேருன்றது திடீர்னு 64 பேர் தூக்கினா போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுமா. இன்னும் வந்துட்டே இருக்கும்பொழுது 32 பேர் தான் தூக்குவா, அப்புறம் 16, அப்புறம் 8 பேர், அப்புறம் திருப்பி சன்னதிக்கு வரும்போது வெறும் 4 பேர் தான் ஏலை பண்ணுவாளாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது எல்லாம் அந்த பெருமாளுடைய கருணை. இந்த கோவில் வந்து மொத்தம் 5 சன்னதி இந்த கோவிலில் இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பானாழ்வாரோட அவதார ஸ்தலம் இந்த கோவில். அவதார ஸ்தலம்னா ஒன்றும் இல்லை, பர்த் பிளேஸ் ஆஃப் திருப்பானாழ்வார். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இருக்கிற அழகிய மணவாளன் நம்மளுடைய திருமங்கை ஆழ்வாருக்கு சமாஷ்ணம் பண்ணி விட்டாராம். சமாஷ்ணம்னா ஒன்றும் இல்லை, பஞ்சசம்ஸ்காரம். பஞ்சசம்ஸ்காரம்னா என்னென்னா, முன்னாடி வீடியோவில் நான் எப்பயோ சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, பகவான் விஷ்ணுவுடைய டிவோட்டியானவாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னோட வலது தோள்பட்டையில் சக்கரமும் இடது தோள்பட்டையில் சங்கும் டாட்டூ போட்டுக்கிறா இல்லையா குழந்தைகள், அந்த மாதிரி சூடு வச்சுப்பா. அந்த விற்கிற நிகழ்ச்சிக்கு பேர் சமாஷ்ணம் அப்படின்னு பேர். அதை வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு பண்ணிவிட்டதே யாருன்னா இந்த பெருமாளாகப்பட்டவர் தான். அதனால் இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சில பாடல்கள் பாடியிருக்கார். அதுவும் நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. அதனால் இந்த கோவில் வந்து திவ்ய தேச கணக்கில் வந்துடுது. இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது ஒரே ஆழ்வார் யார், அதுனா நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார் தான். அப்புறம் இந்த கோவில் விமானம் பேர் கல்யாண விமானம். இந்த கோவில் தீர்த்தத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.